ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஏசாயா 28:29. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்வுக்கு ஆலோசனை அவசியம். மருத்துவ ஆலோசனை, சட்ட ஆலோசனை, ஆசிரியர், பெற்றோரின் ஆலோசனை என்று ஆலோசனை வழங்க நமக்கு 1000 பேர் இருக்கிறார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்கிறது வேதம். ஆனால் மனித அறிவுக்கு ஏற்ற ஆலோசனை ஒன்று, கர்த்தர் அருளும் ஆலோசனை இன்னொன்று. கர்த்தருடைய ஆலோசனைகள் வேறுபட்டவை. அவரே யோசனையில் பெரியவர். சவுல் ராஜா மரித்த பின்னர் தடை நீங்கியது என்று சொல்லி தாவீது தன்னிச்சையாக நடக்கவில்லை. யூதா தேசத்துக்கு போகவா என கர்த்தரிடமே ஆலோசனை கேட்டார். தேவ ஆலோசனை பெற்றே தாவீது ஒவ்வொரு படியாக முன்னேறினார். சமஸ்த இஸ்ரேலுக்கும் தாவீதின் 30வது வயதில் ராஜாவாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் பரவி இருந்த போதும் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்கிறார். கர்த்தர் போ என்கிறார். பெலிஸ்தரை முறியடித்தார். மீண்டும் பெலிஸ்தர் திரும்பவும் வந்த போதும் கர்த்தரிடத்திலே ஆலோசனைக்காக ஓடினார். கர்த்தர் வேறு ஆலோசனை தருகிறார். கர்த்தர் ஆலோசனை சொன்னால் அது ஆச்சரியமான ஆலோசனையாகவே இருக்கும். தாவீது வெற்றி பெற்றார். பிரியமானவர்களே, நமது காரியம் என்ன? மனித ஆலோசனையா அல்லது தேவ ஆலோசனையா? எதை நாடுகிறோம்? இல்லாவிட்டால் நமது சுய ஆலோசனையில் நடக்கிறோமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும் என்பதே நமது வேண்டுதலாய் இருக்கட்டும். ஜெபம் செய்வோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவராய் இருக்கிற செயலில் மகத்துவம் உள்ள பரலோக தந்தையே, அப்பா, ஆசாப்பை போல நாங்களும் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நீர் உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தி முடிவிலே எங்களை உமது மகிமையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மன்றாடுகிறோம். அப்பா, நாங்கள் பாவத்தால் அசைக்கப்படாதவர்களாகவும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் உங்க சித்தம் செய்கிறவர்களாகவும் வாழ்ந்திட உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்து எங்கள் குற்றங்களை மன்னித்து ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் வசனம் கிரியை செய்யவும், வசனத்தை கேட்டு விசுவாசத்தில் வளரவும், ஆசீர்வாதமாக வாழவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், கர்த்தருக்குள் மைந்து கழிவுறவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உங்க கண்ணை வைத்து போக்கிலும் வரத்திலும் ஆலோசனை தந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாக நன்மைகளை பெற்று வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பில்லி சூன்யம் மாந்திரிக வல்லமையினால் பீடிக்கப்பட்ட மக்களை சத்ருவின் கண்ணியிலிருந்து விடுவித்து அவர்கள் சாபங்கள் மாறச் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தெய்வ சமாதான நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், குடும்பமாக ஜெபிக்கவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும், சத்துருவை மேற்கொண்டு பாவ இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் தேவரீர் அனுகிரகம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் பலவீனத்தோடு பலவிதமான நோய்களினால் பீடிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் ஆரோக்கியம் சுபலம் தந்து அவர்கள் தீர்க்காயுடன் வாழ தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனாவசிய செலவினங்களை தவிர்க்கவும், கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான ஏற்ற வாசல்கள் திறக்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்க ஆலோசனை பாதுகாப்பு வேண்டும் எனவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய நட்புகளுக்கும் தங்களை விலக்கி காத்து கொள்ளவும், ஆசீர்வாதமாக வாழவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மகிழ்ச்சி அடைய செய்திடவும், பேர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும், திருமணத்துக்காக வரந்தேடும் பெற்றோரின் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் ஏற்ற வாழ்க்கை துணையை பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை அமையவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும்,
பாதுகாப்பாய் வாழவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிருபை பெருகவும், ஆராதனைக்கு தடைகள் அகலவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.